வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். வெண்டைக்காயை எடுத்து காம்பை கட் பண்ணிவிட்டு நல்லா அலம்பிட்டு இந்தமாரி நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் நான் மஞ்சத்தூள் போட்டுருக்கேன், தனி மிளகாத்தூள் போடுறேன், தேவையான அளவு போட்டுக்கணும். இதில் உப்பு போட்டுக்கணும், தேவையான அளவு உப்பை போட்டுண்டாச்சு. போட்டுக்கோங்க. கடலை மாவு போடுங்க. கடலை மாவு 2 கை போட்டுன்னா அரிசி மாவு 1 கை போடுங்க. அதுமாரி போட்டுட்டு பெருங்காய ஜலம் வேணால் விட்டுக்கோங்க, இல்லை பெருங்காய பொடி போட்டுருந்தாலும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நான் இப்போ ஜலத்தை தெளித்து பெசரிக்கணும். ஜலம் கொட்டக்கூடாது, பெசரிட்டு அப்புறம் எண்ணெய் நல்லா சுட்டதுக்கு அப்புறம் எண்ணெயில் நல்லா சுற்றி நிறைய போட்டு எடுக்கணும். போட்ட உடனே கலராதிங்க, மாவு உதிர்ந்து போயிடும். கலரிட்டு நல்லா மறுமறுப்பாக வேணா எடுங்கோ, அரை நமப்பாக வேணாலும் எடுங்கோ. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா வறுபட்டு கொடுத்து நம்ம எடுத்துடுவோம். இப்போ போட்ட உடனே இது கலரினா பிரிஞ்சு போயிடும். மாவு தனியாக காய் தனியாட்டு பிரிஞ்சிடும். இந்த நெல் மாதிரி வடைக்காது. இதை அடுத்த கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு ஒரு பிசுக்காக தான் இதை அப்படியே உதுத்தாப்பில் போடணும். ஐயா ரொம்ப பேரச்சுன்னா மாவு தனியாக உளுந்து போயிடும். இதேமாரி நீங்களும்